வெல்கம் டு சபரி கீர்த்தனாஸ் vlog. இன்றைக்கி கருணக்கிழங்கு குழம்பு பார்த்துடலாம். சட்டி சூடானதும் எண்ணெய் ஊற்றி கடுகு தாளிப்பு இப்போ போடலை, லாஸ்ட்டாக தான் போடுவோம். ஸோ கடுகு வெடித்ததும் பச்சை மிளகாய், வெங்காயம் நல்லா போட்டு வணக்கிக்கணும். வெங்காயம் பச்சை வாசம் போகிற வரை வணக்கணும். எந்த குழம்பாக இருந்தாலும் வெங்காயம் எவ்வளோ வணக்கிறோமோ வெங்காயம் தக்காளி அவ்வளோ டேஸ்ட் நல்லாயிருக்கும், மனமும் நல்லாயிருக்கும். உப்பு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் வணங்குறதுக்கு. கருணக்கிழங்க நீங்கள் ஃபஸ்ட்டே குக்கரில் வேக போட்டு வச்சுருங்க ரெடியாக. ஸோ உப்பு போட்டாச்சு, வெங்காயம் நல்லா வணக்கி விடணும். பாருங்கள் எவ்வளோ நேரம் நான் வணக்கிறேன்னு சொல்லிட்டு. நல்லா வணக்கினதுக்கப்புறம் பழுத்த தக்காளியாக ஒன்று எடுத்துக்கோங்க. சின்னதாக இருந்தால் 2 கூட எடுங்க, ரொம்ப சின்னதாக இருந்தால் 2 எடுங்க, பெருசாக இருந்தால் ஒன்று போதும். ஏன்னா புளிக்குழம்புக்கு புளிப்பு இந்த தக்காளி டேஸ்ட் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ நல்லா வணக்கிட்டு ஒரு நிமிஷம் மூடி போட்டுருங்க. அது தக்காளியில் இருக்கிற தண்ணி பிரிஞ்சு வரும். இப்போ வீட்டில் யூஸ் பண்ண குழம்பு மிளகாத்தூள் 1 ஸ்பூன் நல்லா ஃபுல்லாக போட்டிருக்கிறேன். இப்போ டேரெக்டாக தண்ணி ஊற்றிட வேண்டாம். நல்லா அந்த வெங்காயம் தக்காளியோட ஒரு தடவை நீங்கள் வணக்கிக்கணும். பாருங்கள் இந்த மாதிரி வணக்கிக்கோங்க. வணக்கிட்டு ஒரு நிமிஷம் அப்படியே விடுங்க, வணக்கிக்கிட்டே இருங்க. சட்டி பிடிக்கிற மாதிரி வரும், பிடிக்க விட்றாதீங்க, சிம்லேயே வச்சு பண்ணுங்கள். கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கிறோம். எங்களுக்கு மிளகாத்தூளில் குழம்பு மிளகாத்தூளில் மஞ்சத்தூள் அம்மா அரைச்சி கொடுக்க மாட்டாங்க, ஏன்னா பூச்சி பிடிச்சிருன்னு சொல்லிட்டு தரமாட்டாங்க. தனித்தனியாக தான் எடுத்துப்போம். ஸோ மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு மிளகாத்தூள்லேயே மஞ்சத்தூள் ஆட் பண்ணி உங்கள் அம்மா கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் சேர்த்துருந்தீங்கன்னா தேவையில்லை. இப்போது நல்லா பாருங்கள், நல்லா வணக்கினதுக்கப்புறம் இப்போ தண்ணி ஊற்றணும். ஒரு அரை கிளாஸ் ஊற்றினா போதும். சிலர் இந்த டைமில் புளி தண்ணி ஊற்றுவாங்க, எப்படி பண்ணாலும் ஓகே தான். பட் நான் ஒரு அரை கிளாஸ் ஊற்றி நல்லா கொதிக்க விட்ருவேன். ஒரு கொதி வந்ததும் பார்த்தீங்களா, புளி தண்ணி ஊற்றுறேன். புளி தண்ணி ஊற்றி திரும்பவும் நல்லா கொதிக்க விடணும். கருணக்கிழங்கு வேக வச்சதை நல்லா பிசைஞ்சு விட்ருங்க. தேங்காய் அரைச்சி ரெடியாக வச்சுருக்கணும். ஸோ தேங்காய் பேஸ்ட்டையும் எடுத்து நம்ம ஊற்றிடணும். இப்போ தேங்காய் பிரிஞ்சு வர அளவு நல்லா கொதிக்க விடணும். இதுக்கப்புறம் தாளிப்பு போட்டோன்னா புளிக்குழம்புக்கு ருசியாக இருக்கும். தாளிப்புக்கு வெந்தயம், சோம்பு, கருவேப்பிலை, வெங்காயம், வத்தல் போட்டு நல்லா ஒரு தாளிப்பு கொடுத்திங்கன்னா குழம்போட மனம் ருசியாக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்